Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான பால் பாயசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் பாயசம் செய்யறதுக்கு இங்க நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் சேமியா, ஒரு கப் ஜீனி, காய்ச்சின பால் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதான் தேவையான பொருள்லாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீனியை சேர்த்துக்கலாம். ஜீனி ஒரு கப் பத்தாதனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஜீனி கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நாலு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த சைடு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த சைடு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போது பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.